இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். ஜெனிசிஸ் ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம். ஜெனிசிஸ் 12:2. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம வாக்குத்தத்தத்தை மட்டும் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு மறந்து வச்சா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நல்ல பிதாவே, இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். 1ஆம் தேதி நாங்கள் அதை தியானித்தது போல இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைபடுவீராக. ஒருவரும் வந்த வண்ணமாய் போகாமல் விட்டுதலையோடு செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வசனத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்புங்கள். உங்களோட மைண்டு கான்சன்ட்ரேட் ஆன் பைபிள் வேர்டு. உங்களுடைய மனதை வசனத்துக்கு நேராக திருப்ப பழகணும். ஏன்னா அதில் தான் பிசாசுக்கு ஜெயிக்கிறான். நம்ம ஆட்களை வசனத்தை சரியாக என்ன செய்ய மாட்டான், கவனிக்க விட மாட்டான். அதை கவனிக்காதனால தூக்கம் வருது, கவனிக்கிறதுனால பல யோசனை வருது. அப்படியே வீட்டெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கு. கன்னத்தில் கை வைக்கிறது, எப்படித்தான் பிழைக்க போகிறணும், எப்படித்தான் குடும்பத்தை காப்பாற்ற போகிறணும், இப்படின்னு பல யோசனை. பைபிள் நேரத்தில் வசனத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை செலுத்தி பழங்க. இங்கே ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு, நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதித்து உன் பேர் என்ன செய்வேன், அப்போ பேரை பெருமைப்படுத்துவேன். ஏன், ஆபிரகாம்னு ஒருத்தர் அந்த ஊரில் வாழ்கிறதே யாருக்குமே தெரியாது. அப்போ இவர் பேரை பெருசாக்கணும். அது ஆங்கிலத்தில் பெருமைப்படுத்துவேன் இருக்கு, தமிழில். இங்கிலீஷில் பார்த்தோன்னா கிரேட், யுவர் நேம் வில் பி கிரேட். உன்னுடைய பெயரை பெருசாக்குவேன். ஏன்னா உனக்கு இப்படி ஒரு ஆபிரகாம்னு ஒருத்தர் இந்த ஊரில் இருக்காயா அப்படின்னு தெரிய வைப்பேன்றார். ஏன்னா இவர் புதுசாக அந்த ஊருக்கு இப்போ தான் போயிருக்காரு, அந்த தேசத்துக்கு. அந்த ஊரில் இப்படி ஒரு ஆபிரகாம் இருக்கிறதே யாருக்குமே, அந்த ஊர் ராஜாவுக்கே தெரியலை. யாரோ புதுசாக ஒருத்தர் பொண்டாட்டி புருஷன் உட்காந்துருக்காங்க, பிள்ளைகள்லாம் ஆடு மாடுகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க, பிள்ளைகளே இல்லாமல் இருக்குது. இது யாருன்னு இவன் பார்த்துட்டு வான்னு சொல்லும்போது அப்போ தான் இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, யார், ஒரு கொஞ்சம் நல்ல அழகான ஒரு பொம்பளை இருக்குது, நீ மட்டும் இருக்க, யார் நீங்களான்னு. அது எங்கள் சிஸ்டர்ன்ட்டார். யார், அப்புறம் அந்த அளவுக்கு இவர் யாருன்னு யாருக்குமே தெரியலை. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, உன் பேரை இந்த ஊரில் பெருமைப்படுத்துவேன். இந்த மாதிரி ஆபிரகாம் பொண்டாட்டி தான் சாராள், சாராள் புருஷன் தான் ஆபிரகாம். இவங்கெல்லாம் இங்கே கானான் தேசத்துக்கு வந்திருக்காங்க. இவங்களை பற்றி உங்களை எல்லா ஜனங்களும் அறியும்படி உன்னை என்ன செய்வேன், உன் பேரை பெருசாக்குவேன். அப்போ பேர் வெளியே வரணும்னா என்ன செய்யணும், யாரோ சொல்கிறீங்கன்னா, ஆசீர்வாதம் வரணும். ஆசீர்வாதம் வரத்தான் பேர் என்ன செய்யும், வெளியே வரும், பேர் பெருசாகும், பேரை பெருமைப்படுத்துவார். அப்போ பேர் வெளியே வரணும், பேர் பெருமைப்படணும்னா ஆசீர்வாதம் வரணும். ஆசீர்வாதம்னு பேர் வச்சா வருமா, சொல்லுங்க, வராது. பைபிள் சொல்லுது, இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். அப்படின்னா நான் கிறிஸ்தவர்களை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம்ன்றாரு. அப்போ அவர் பிரியப்படுறார் நம்மளை ஆசீர்வதிக்க. ஆனால் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஏன் இல்லை, அதுக்காக மொத்தமாக எல்லாருக்கும் இல்லாமல் போகாது. சில கிறிஸ்தவர்களை மட்டும் ஆசீர்வதிக்கிறார், சில கிறிஸ்தவர்களை மட்டும் ஆசீர்வதிக்கிறார். எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை ஆசீர்வதிக்கிறார், நீதிமானாய் இருக்கிற கிறிஸ்தவர்களை. சொல்லுங்க, நீதிமானாய் இருக்கிற கிறிஸ்தவர்களை ஆசீர்வதிக்கிறார்னு 1ஆம் தேதி பார்த்தோம், மண்டபத்தில் தியானிக்கும். நீதிமானாய் இருக்கிற கிறிஸ்தவனை ஆசீர்வதிப்பார். 2வது, தாராளமாய் உதவி செய்கிற கருணை கண்ணன். யாரு, கண்ணா, கருணை கண்ணா, அப்படி செல்லம்மா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கண்ணா என்ன கண்ணா, எப்படி கண்ணா, அப்படி சொல்லுவாங்க ஊர்களில், சில ஊர்கள் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் கஞ்ச கண்ணனாக இருக்கிறாங்க. என்ன கண்ணனாக இருக்கணுமா, கருணை கண்ணனாக இருந்தால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும், ஆசீர்வாதம். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படும். 3வது யாருன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிறிஸ்தவர்களுக்குள்ளே
கருணை குணம் உள்ளவர்களை ஆசீர்வதிப்பார், கிறிஸ்தவர்களுக்குள்ளே நீதிமானாக இருக்கிற கிறிஸ்தவனை ஆசீர்வதிப்பார். ஆனால் அவர் மொத்தத்தில் எல்லாரையும் தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. ஆனால் என்ன இல்லை, எல்லாரும் நல்லா இல்லை. அப்போ நீதிமானாக இருக்கிற கிறிஸ்தவனையும் கருணையாய் இருக்கிறவர்களையும் ஆசீர்வதிக்கிறார். மூணாவது இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாசிங்க 112வது சங்கீதம், 112வது சங்கீதம் 2வது வசனம். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். அந்த நெடிலாக உச்சரிக்கணும், குறிலாக உச்சரிக்கணும். அந்த கேப்பில் விட்டு வாசிக்க பழகணும். அப்போ தான் உங்களுக்கு பைபிள் வாசிக்க இன்ட்ரெஸ்ட் வரும். வாசிங்க. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். பூமியில் என்ன செஞ்சிருக்கும்? பலத்திருக்கும். செம்மையானவர்களுடைய வம்சம், செம்மையானவர்களுடைய வம்சம். அப்போ நல்ல கவனி. மூணாவது, கிறிஸ்தவர்களுக்குள்ளே யாரை ஆசீர்வதிப்பார்? செம்மையானவர்களை ஆசீர்வதிப்பார். இங்கே மட்டும் 2 ஆசீர்வாதம் இருக்குது. என்ன தெரியுமா? செம்மையானவனுக்கும் ஆசீர்வாதம், அவன் சந்ததிக்கும் ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் சந்ததிக்கு ஆசீர்வாதம். அப்போ செம்மையான கிறிஸ்தவனாக இருப்பது எவ்வளவு அவசியம், எவ்வளோ அவசியம், எவ்வளோ முக்கியமானது. நீதிமானா கிறிஸ்தவன் அவனுக்குன்னா நீதிமானுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். தாராள மனசு கருணை கண்ணனாக இருக்கிறவனுக்கு அவனுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். ஆனால் செம்மையானவனுக்கு மட்டும் அவனுக்கும் ஆசீர்வாதம், அவன் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம். அப்போ செம்மையானவனாக இருப்பது என்றால் என்ன? வாட்ஸ் த மீனிங்? அர்த்தம் என்ன? செம்மைனா என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் அப்ரைட், சரியான, அப்ரைட்ஸ் பர்சன், சரியான நபர், அப்ரைட், சரியாக இருத்தல், சரியாக செய்தல். அப்போ ஒரு கிறிஸ்தவன் ஒரு சரியான கிறிஸ்தவனாக இருந்துட்டா அவனையும் ஆசீர்வதிப்பார், அவன் சந்ததியை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் நல்லா இல்லாமல் இருக்கிற காரணம் யாரு? பெற்றோர்கள். பெற்றோர் செம்மையாக இல்லாததுனால் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இல்லை. பெற்றோர் சரியாக இருந்துட்டா யாருக்கும் ஆசீர்வாதம்? பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். அப்போது பெற்றோருக்கும் ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கும். இந்த செம்மையானவனாக இருப்பது என்றால் என்ன? அப்ரைட், சரியாக இருப்பது என்றால் என்ன? ஒரு வசனம் வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? யாரை பார்த்து சொல்கிறாரு? காயினை பார்த்து. காயின், ஆபேல், ஆதாமுடைய 2 பிள்ளைகள். ஆதாமுக்கு 2 பிள்ளைகள் பிறந்திருக்கு, காயினும் ஆபேல். இன்னொரு பொம்பளை பிள்ளைகள்லாம் பிறந்திருக்கு, அதெல்லாம் கணக்கில் சேர்க்கலை. இந்த 2 பிள்ளைகளும் ஆளுக்கு ஒரு தொழிலை செய்கிறாங்க. அன்னைக்கு இருந்த 2 தொழில் தான். ஒன்று ஆடு மாடு மேய்த்தல், இன்னொன்று அக்ரிகல்ச்சர், விவசாயம் செய்து. அக்ரிகல்ச்சர், விவசாயம் செய்து. இதில் அண்ணே விவசாயத்தை தேர்ந்தெடுத்தான். ஏன்னா உடனே திங்கலாம். எது? கத்திரிக்காய் அங்கனே பறித்து திங்கலாம், தக்காளி அங்கனே பறித்து திங்கலாம், வெள்ளரிக்காய் அங்கனே பறித்து திங்கலாம்ல, அப்போயே திங்கலாம். அது உடனே சாப்பிடக்கூடியது எது? காய்கறி, அக்ரிகல்ச்சர், பழங்கள், காய்கறி. அதனால் அவன் அதை சூஸ் பண்ணிக்கிட்டான். யார்? ஆமாம், காயின். அப்புறம் ஆடு மாடு மேய்க்கிறதை இவன் தேர்ந்தெடுத்துக்கிட்டான். யார்? ஆபேல். உங்களுக்கு தெரியும். 2 பேரையும் காணிக்கை செலுத்த போகிறாங்க, சாமி கும்பிட போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது காயின் சிலவற்றை கொண்டு போனானா. அங்கே படித்து பாருங்கள், என்ன கொண்டு போனா? 4ஆம் வசனத்தில் காயின் நிலத்தின் கனிகளில் சிலவற்றை, அப்படி நிலத்தின் காணிக்க போனான். காணிக்க கொண்டு போய் சர்ச்சுக்கு போகணுமாக்கும். சரி வா போவோம். போய் ஒரு 2 கத்திரிக்காயை பறித்தான், 2 தக்காளியை பறித்தான், 2 வெண்டைக்காயை பறித்தான், ஒரு சொரக்காய் பெருசாக இருக்குது, இதை பொடி பண்ணேன். அது நல்ல சொரக்காயா, கெட்ட சொரக்காயா, நல்ல வெண்டைக்காயா, பூச்சி அடித்ததா, என்ன அதெல்லாம் பார்க்கல. ஏதோ காணிக்கைன்னு ஒன்று கொண்டு போகணும். 2 காணிக்கையை 2 காயை பறிச்சுக்கிட்டு 2 பழத்தை பறிச்சுக்கிட்டு போயிட்டான். ஆனால் ஆபேல் அப்படி செய்யலை. 4ஆம் வசனம் சொல்லுது, ஆபேல் தலையீட்டாக பார்க்குறான். தன் ஆடுகளிலே சிலவற்றேன்னு செலக்டாக எடுக்காமல் எதிராக தலையீட்டுன்னு பார்க்குறான் ஆடுகளுக்குள்ளே. அடுத்து தலையீட்டாக இருக்குது, ஆனால் நோஞ்சானா இருக்குது, குறை மாதத்தில் பிறந்ததாக இருக்கும்.
அது நான் அப்படி குறையற்றா இருக்கிற நோஞ்சான செலக்ட் பண்ணாமல் கொழுமையான, அப்போ தலையற்றாவும் இருக்கணும். இங்கே தான் அவன் அப்ரைட் பர்சன், யார்? செம்மையான நபராக இருக்கிறான். அங்கே தான் செம்மையானவனா. கடவுளுக்கு கொடுக்கறது நம்ம சரியாக கொடுக்கணும், நல்லதாக கொடுக்கணும், செம்மையானதாக கொடுக்கணும், தலையீற்றாக கொடுக்கணும், ஃபஸ்ட்டு நல்லதாக கொடுக்கணும், நல்ல கொழுமையானதை கொடுக்கணும் அப்படின்னு அவனுடையதான அந்த 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 செய்கிற காரியத்தை செம்மையாய் செய்தான். அப்போது இங்கே தான் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது, காயினை போல ஃபெயில் ஆகிடக்கூடாது. நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை செய்யும்போது நாம் சரியாய் செய்யணும், அப்ரைட் பர்சனாக இருக்கணும், சரியாய் செய்ய பழகணும். அப்படி செய்வது தான் தேவனுக்கு பிரியம். அப்படி செய்கிறவர்களைத்தான் ஆசீர்வதிப்பார், அவர்களுடைய சந்ததியாகிய வம்சத்தை ஆசீர்வதிப்பார். ஆக தேவனுடைய பிள்ளைகள் செம்மையான ஒரு நபராக மாற வேண்டும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த இந்த எதை இப்போ ஜெபம் பண்ணுறோம், ஜெபத்தை சரியாக செய்யணும். பைபிள் வாசிக்கிறோம், அதை சரியாக வாசிக்கணும். சர்ச்சுக்கு போகிறோம், செம்மையாக செய்யணும். நான் சொல்ல புரியுங்களா? இதெல்லாம் கர்த்தருக்காக செய்கிறது, கர்த்தர்கிட்ட போய் செய்கிறது. அப்போ கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே எப்படி இருக்கணும்? செம்மையாக இருக்கணும். சர்ச்சுக்கு பாடுறோமா, கர்த்தர்கிட்ட பாட்டு பாடுறோமா, நல்லா பாடணும். சர்ச்சுக்குன்னு போகிறோமா, நிர்விசாரமாக போகாமல் ஐயோ லேட் ஆயிடுச்சே ஐயோ அப்படின்னு அந்த படபடப்பு வரணும், பதட்டம் இருக்கணும், உண்மை இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். அந்த செம்மையாக செய்யணும். கை தட்டினாலும் செம்மையாக தட்டணும். எப்படி இருந்துச்சு சாப்பாடு? கல்யாணத்துக்கு போனீங்களே, சாப்பாடு எப்படி இருந்துச்சு? இருந்துச்சு. எப்படி அப்படி சொல்கிறது? எப்படி செம்மையாக இருந்துச்சு. அப்போது அந்த செம்மையாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு. அப்போ நல்லா செய்யணும். அதில் தான் இங்கே என்ன சொல்லுது? நன்மை செய்தால் உனக்கு அப்படின்னு என்ன? செம்மையாக செஞ்சால் உனக்கு மேன்மை இல்லையா? மேன்மை தானாக வரும். நீ செய்கிறத சரியாக செய்யு. ஜெபம் பண்ணால் சரியாக ஜெபம் பண்ணு, செம்மையாக செய்யு. காணிக்கை கொடுத்தா கரெக்டாக காணிக்கை செம்மையாக கொடு, உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போது செய்கிறதை செம்மையாக செய்யணும். அப்படி செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவருடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ அப்படி செஞ்ச நபர்கள் சிலரை பார்க்க போகிறோம். 2 பேர் தான், ரொம்ப பேர் எடுக்கல, 2 பேரை சொல்கிறேன் உங்களுக்கு. வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 15 அதிகாரம் 5 வசனம். ஒன்றை தவிர, இந்த உரியாவினுடைய மனைவியாகிய பத்சேபாளுடைய விஷயத்தை தவிர, அந்த சங்கதியை தவிர, கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டது உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையாய் செய்தான். யாரு? அவனுடைய அந்த செம்மைன்றது அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் சொன்னபடியெல்லாம் சரியாக செஞ்சான். கர்த்தர் சொன்னபடியெல்லாம் சரியாக செய்கிறதுக்கு பேர் தான் என்னது? செம்மை. இன்னொன்று, இந்த செம்மைன்ற வார்த்தைக்கு ஒன்று ஒரு காரியத்தை சரியாக செய்தல், இன்னொன்று லைஃப் ஸ்டைலை கரெக்டாக வச்சுக்கிறது. என்னது? லைஃப் ஸ்டைல், லைஃப் ஆட்டிடியூடு, வாழ்க்கை முறைகளை ஒழுங்குபடுத்துது. இப்போ உதாரணமாக பாருங்கள், மத்தேயு 3:3 வாசிங்க. மத்தேயு 3:3. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், பாதையை செவ்வைப்படுத்துங்கள். யாருக்கு? கர்த்தருக்கு. இது உங்களுக்கு புரியுதா? புரியுதா? யோவான் என்கிற ஒருவன் பிறந்தான். யாருக்கு? சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும். இவங்க 2 பேரும் நல்ல ஊழியக்காரங்க. சகரியா எலிசபெத்து நல்ல ஊழியக்காரங்க, கடவுளுக்கு பயந்து நடக்கிறவங்க. கல்யாணம் ஆகி குழந்தையே இல்லை. அப்போது ஊர் உலகம்லாம் கண்டமேனிக்கு பேசுது,
அது என்ன ஊழியம் செஞ்சு தெரியுங்க, கடவுளுடைய ஆசீர்வாதமே அதுகளுக்கு கிடையாது. யார் யாருக்கெல்லாம் புள்ள பூச்சி குழந்தை பிறக்குது, இது ஊழியம் பண்ணிக்கிட்டு தெரியுது, இதுகளுக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லையே அப்படின்னு ரொம்ப மட்டமாக பேசுகிறாங்க. ஆனால் சகரியாவும் எலிசபெத்தும் கடவுளுக்கு பயந்து உண்மையாக வாழுகிற ஒரு நல்ல தம்பதி. ஆனால் இவங்களை மலடின்றாங்க, கிளடின்றாங்க. மலடியாகவே இருந்து யாராகி போனான், கிளடி ஆகி போனான். அதுதான் சொல்கிறேன். மலடி, அந்த கிளடி, அந்த கிளடின்றாங்க, மலடின்றாங்க, அவ்வளோத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கான். யார் இப்படி மலடி ஆக்கியது? கர்த்தர். ஏன் மலடி ஆக்கியிருக்காரு? இவருக்கு ஒரு குழந்தை தான் கொடுக்கணும். அந்த குழந்தை வலியை, பாதையை செவ்வைப்படுத்துகிற குழந்தை. என்ன பாதையை? புல்டோசர் வச்சு பாதையை சரி பண்ணுவாரா? என்ன பாதை? லைஃப் ஸ்டைல், வாழ்க்கையை சரி பண்ணுகிறவர், மனிதர்களுடையதான வாழ்க்கை முறைகளை சரி பண்ணுகிறவர். அதுதான் என்னது? யோவான் ஸ்நானகன். அப்போது ஏன்னா இவர் இந்த வாழ்க்கை முறைகளை ஒழுங்குபடுத்தி கடவுளுக்கு தேடாதவங்களை தேட வச்சு, ஜெபிக்காதவங்களை ஜெபிக்க வச்சு, பாவத்தை அறிக்கை செய்யாதவங்களை அறிக்கை செய்ய வச்சு, ஜனங்களை சீர்படுத்தி கடவுளை தேட வச்சாச்சுன்னா அடுத்து உண்மையான கடவுள் பிறக்க போகிறாரு. யார்? ஏசப்பா. அப்போது கடவுளை தேட ஆரம்பிக்கும் போது எந்த கடவுள் உண்மையான கடவுளை தேடுவாங்க? கரெக்டாக வந்துடுவாங்க. யார்கிட்ட? ஏசப்பாட்ட. அப்போது கடவுளை தேடாதவனை தேட வைக்கிற வேலை இதுக்கு பேர் தான். அப்போது லைஃப் ஸ்டைலில் மனம் போல போக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவனே அவனை சரியான இடத்துக்கு அவர்களை சரி பண்ணுகிற, செவ்வைப்படுத்துகிற வேலையை செய்தவர் தான் இந்த யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் இவர் இயேசுநாதருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் மட்டுமல்ல, ஜனங்களுடைய ஜீவியத்தை, லைஃப் ஸ்டைலை செவ்வை பண்ணுகிறவர், மாற்றியவர். சரியாய் சொன்னீங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஜனங்களுடைய லைஃப் ஸ்டைலை செவ்வைப்படுத்தின நபர் இந்த யோவான் ஸ்நானகன். இப்படி ஒரு மனுஷனுடைய லைஃப் ஸ்டைல் அல்லது செவ்வைப்படும் போது, சீர்படும் போது, ஒழுங்குபடுத்தப்படும் போது அவனை ஆசீர்வதிக்கிறார், அவன் சந்ததியையும் ஆசீர்வதிக்கிறார். அப்படி சீர்படுத்தப்பட்ட நபர்களிலே ஒன்று தாவீது. யாரு? இப்போ வாஸ்தவங்களே யாரு? அவன் வாழ்நாளிலே ஒரே ஒரு தடவை பத்சேபாள் விஷயத்தில் தவறினான ஒழிய மற்றபடி அவன் எந்த ஒரு பிரமாணத்தை மீறி நடக்கவே இல்லை. இப்படி வேதமே அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது. 1 ராஜாக்கள் 15:5. ஆக தேவனுடைய பிள்ளைகளே, லைஃப் ஸ்டைலில் மாற்றம் உண்டானது தாவீதுக்கு. அதை சீர்படுத்தி கொண்டு தன் பாதையை, தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய வாழ்க்கை ஸ்டைலை ஒழுங்குபடுத்தி செவ்வைப்படுத்தி கொண்ட நபர் சொல்லுங்க, தாவீதானா? ரைட். அதனுடைய வசனத்தின்படி அப்போ அவருக்கு ஆசீர்வாதம் வரணும். செவ்வை பண்ணுகிறவனுடைய சந்ததி அப்போ இவன் செவ்வைப்படுத்தப்பட்டு செவ்வையாய் வாழ்ந்ததினால் இவனுக்கும் ஆசீர்வாதம், அவன் சந்ததிக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த தாவீது சந்ததி மட்டுமே யாராக முடிஞ்சது? ராஜாவாக வர முடிஞ்சது. அப்போது செம்மையானவர்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், செம்மையானவருடைய வம்சம் ஏன் தாவீது வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டது? தாவீது செம்மையாய். அதே மாதிரி நீ சங்கீதத்தில் ஆரோனுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டது. என்னாகமத்தில் ஏன் ஆரோனுடைய வம்சம் மட்டும் ஆசாரிய ஊழியமாச்சு? பைபிள் சொல்லுது ஆரோனுடைய வம்சம், ஆரோன் பரிசுத்தனாக இருந்தான். கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன் இருக்கு. அப்போது ஆரோன் கரெக்டாக இருந்ததுனாலே அவனுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டது. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போது நீங்கள் செம்மையானவர்களாய் உங்கள் லைஃப் ஸ்டைலை, வாழ்க்கை முறையை கர்த்தருடைய வசனத்தின்படி செம்மையானவர்களாய் வாழ ஆரம்பித்தால் உங்களையும் உங்கள் சந்ததியையும் ஆசீர்வதிப்பார். இந்த வருஷம் மட்டுமல்ல, எப்பவும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, இதே போல் இன்னொரு நபரை பார்க்க போகிறோம். 2வது நபர் வாசிங்க. 2 நாளாகமும் 14:2
14:2. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை. ஆசா ரெண்டாவது யார் நபர்? ஆசா என்கிற ஒரு ராஜா. ஆசா என்கிறது யார்? ஆசா சிஸ்டர் வந்திருக்காங்களான்னு பாருங்கள் அப்படின்வாங்க. ஆசான்றது பொம்பளை பேரை தெரியுது. ஆசான்றது ஒரு ராஜாவுடைய ஆம்பளை பேர். நிறைய பேர் ஆம்பளை பேரை பொம்பளை வச்சுக்கிறாங்க, பொம்பளை பேரை ஆம்பளை வச்சுக்கிறாங்க. லட்சுமி நாராயணன். நாராயணன் வச்சா என்ன? ஆம்பளைக்கு போய் என்ன பேர் வச்சுருக்காங்க? லட்சுமி நாராயணன். இப்படிலாம் பேரை வச்சா நம்ம லட்சுமியை தான் கூப்பிடணும். அப்படிலாம் வைக்கிறாங்க. அதனால் நம்ம இந்துக்கள் மட்டும் இல்லை, கிறிஸ்தவங்களே இப்போ புரியாமல் அப்படி தான் வச்சுருக்காங்க. இப்போது ஆசா யாருன்னா ஒரு ராஜா. என்ன செஞ்சான் இருக்கு? கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதாய் செய்தான். அப்போது தாவீதை போல இவன் யார்? செம்மையானதை செய்தான். அப்படி என்ன செம்மையானதை செஞ்சான்? அடுத்த வசனத்தில் அந்நிய தெய்வங்களுடைய பலிபீடங்களை எல்லாம் என்ன செய்தான்? அகற்றினான். அந்நிய தெய்வங்களுடைய சிலைகளை எல்லாம் உடைச்சான். விக்கிரக தோப்புகளை எல்லாம் வெட்டினான். தோப்புகள்னா என்ன தெரியுமா? தோப்புன்னா என்னென்னு தெரியுமா? தென்னந்தோப்பு, மாந்தோப்பு தெரியாத? ஒன்றுமே தெரியாமல் முழிப்பியில் போய் நல்ல மாம்பழத்தை வாங்கி தின்னுக்கிட்டு இளநி வெட்டி குடிக்கிறீங்கள. தோப்புன்னா என்ன? பல மரங்கள் கொண்டது ஒரு தோப்பு. ஒரு மரம் இருந்தால் தென்னை மரம், பல தென்னை மரம் இருந்தால் தோப்பு. ஒரு மரம் இருந்தால் மாமரம், பல மாமரம் இருந்தால் தோப்பு. அப்போது பல விக்கிரகங்கள் கொண்டதுக்கு பேர். இப்படியும் புரிய வைக்க வேண்டியது என் வேலையாக இருக்குது. அல்லையா சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்கள், அவன் வெறும் விக்கிரகத்தை சிலைகளை மட்டும் உடைக்கவில்லை, தோப்புகளையே காலி பண்ணான். அல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அவன் செஞ்ச பாருங்கள், அந்நிய தெய்வங்களை, அவருடைய பலிபீடங்களை, அவருடைய மேடைகளை, அவருடையதான சிலைகளை, அப்புறம் அவங்களுடைய தோப்புகளை, விக்கிரக தோப்புகளை எல்லாவற்றையும் வெட்டி அகற்றினான். இப்படி செய்தது செம்மையானது. ஆனால் நம்ம அப்படி செய்கிறோமா? செய்ய மாட்டோம். வீட்டில் இருக்கிற போட்டாவை எடுத்து போடுவோம், சிலைகளை உடைப்போம், கையில் கட்டின கயரை அவுக்க மாட்டோம். ஹலோ, வீட்டில் இருக்கிறத எடுப்போம், கையில் கட்டினதை அவுக்க மாட்டோம், கழுத்தில் போட்ட தாயத்தை அவுக்க மாட்டோம். இப்படித்தான் ஒன்றை எடுத்து ஒன்றை எடுக்காமல் வச்சுருவோம். இப்படி இருக்கக்கூடாது. அதில் மெயினாக எதை மட்டும் எல்லாம் வீட்டில் எடுத்துருவாங்க, ஒன்றை மட்டும் எடுக்கவே மாட்டாங்க. என்னன்னு சொல்லிடுங்க? ஜாதகம். என்ன போது? ஜாதகத்தை மட்டும் பத்திரமா வச்சுருப்பாங்க. ஏன்னா பிள்ளைக்கு கல்யாணம் வரும்போது என்ன இந்து மாப்பிள்ளை வந்தாலும் வந்துடும், அப்புறம் இந்து பொருத்தம் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு எதை வச்சுருப்பாங்க? வச்சுருக்கீங்களா? நீங்கள் என்னைக்கு இந்த விக்கிரக தோப்புகளை, விக்கிரக கிரியைகளை அகற்றியலோ அன்னைக்கு தான் உங்களுக்கு என்ன வரும்? ஆசீர்வாதம். ஒன்று இருந்தால் கூட அது ஒன்றும் ஆசீர்வாதமாக இருக்காது. அவர்கள் செம்மையானவர்களே இல்லை, செம்மையானவர்களுக்குத்தான் ஆசீர்வாதம். விக்கிரக கிரியைகள் எல்லாத்தையும் எடுக்க வேண்டும். உங்கள் வீட்டில் இந்த வருஷத்தில் ஒன்று கூட இருக்கவே போங்க, வீட்டில் போய் தேடி பாருங்க. ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு, வெறும் இந்த எழுது தகடு, இந்த மஞ்சள் கலரில் இந்த எழுதி வச்சுருப்பாங்கள்ல தகடு, அதை வச்சுருக்காங்க. இது என்னன்னு கேட்டால் இது என்னென்ன அவங்களால சொல்ல தெரியல. இந்த தகடு, இதை எடுங்க, மந்திரிச்ச தகடுகள் எல்லாத்தையும் எடுத்து விக்கிரக கிரியைகளை அகற்றுகிறவர்கள் தான் செம்மையானவர்கள். ஆசா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இப்படி விக்கிரக சம்பந்தப்பட்ட காரியங்களை எல்லாம் அகற்றும் போது மட்டுமே அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம், அவர்களுக்கு அவருடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதம். நீங்கள் அகற்ற வேண்டும். ரெண்டாவது எது செம்மையான காரியம்? அடுத்த வசனம், 4ஆம் வசனம். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடணும். இந்த வருஷத்தில் நீங்கள் கர்த்தரை என்ன செய்யணும்? தேடணும். தேடுறதுன்னா என்ன அர்த்தம்? எங்கே காணும், எங்கே வச்சேன், எங்கனதான் வச்சேனே காணான்னு தேடுறதா? சொல்லுங்க. இது அல்ல தேடுறது. என்னது? அவருடைய முகத்தை தேடணும், ஜெபம் பண்ணணும்.
முழங்காலில் நின்று அவருடைய முகத்தை தேடணும், அவருடைய பிரசன்னத்தை தேடணும். ஜெப வாழ்க்கையை காட்டுகிறது. கர்த்தரை தேடுறதுன்னா என்ன அர்த்தம்? ஜெப வாழ்க்கை. சர்ச்சுக்கு போகிறது கர்த்தரை தேடுவது, பைபிளை எடுத்து வாசிப்பது கர்த்தரை தேடுவது. ஏன்னா அதில் கர்த்தருடைய வார்த்தையை தேடுகிறோம், கர்த்தருடைய சத்தத்தை தேடுகிறோம், கர்த்தருடையதான காரியங்களை தேடுகிறோம். இப்படி கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லையா சொல்லுவோமா? இப்படி தேடுவதிலே செம்மையானவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து சொல்லப்போய் நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனையின்படி செய்யவும், அப்போ பைபிள் படி நடப்பது. இப்படி கர்த்தருடைய காரியங்களை யார் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் செம்மையானவர்கள். இப்போ தான் புரிஞ்சு போச்சு செம்மைனா என்னன்னு. செம்மையாக இருக்கா? செம்மையானவர்களுடைய சந்ததி வம்சம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வாதம். யார் செம்மையானவர்கள்? யார் அப்ரைட் பர்சன்? யார் சரியான பர்சன் என்றால், ஒன்று கர்த்தருடைய பிசாசு கிரியைகளை அகற்றுவது, கர்த்தருடைய காரியங்களை செய்வது. இப்படிப்பட்ட செம்மையானவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? சொல்லுங்க, ஆசீர்வதிப்பா. அப்படி இப்படி செம்மையாய் இருக்கிறவர்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வாதம் கொடுக்கிறாருன்னு தெரியுங்களா? வாசிங்க 112 சங்கீதம் 4 வசனம். செம்மையானவர்களுக்கு இருள் வந்தா கூட அது எதாயிரும்? வெளிச்சமாயிரும். ஒருவேளை இருள் வந்தாலும், இப்போ திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, வைங்க வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, ராத்திரி நேரம் கரண்ட் போயிடுச்சு, என்ன செய்வீங்க? டார்ச் லைட் எடு, மெழுகுவர்த்தியை கொளுத்து, தலையில் கொளுத்து, தீயை வச்சு கொளுத்த அப்படின்னு திட்டுவாங்க பார்த்தீங்களா? அப்படி தேடிக்கிட்டு இருக்கிறதில்ல. இப்போல்லாம் எது தீப்பெட்டி வேணாம், தீக்குச்சி வேணாம், இது மெழுகுவர்த்தி வேணாம், ஒன்று வேணாம். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்று இருக்குது. என்னது? என்னது? மொபைல் ஃபோன்லாம் இல்லை, இன்னொன்று. அதை எடுத்துக்கிட்டு ஆன் பண்ணி தேடணும்ல. இன்னொன்று இருக்குது. இன்னொன்று டார்ச்சர்லாம் இல்லை, யூபிஎஸ். என்னது? நீங்கள் வீட்டில் மாட்டலையா? கரண்ட் போனாலே அடுத்த நொட்டியில் இந்த கரண்ட் வந்துடும். என்ன இப்படி இன்னும் தேரலையே? என்னது மாட்டியிருக்கோம்? யூபிஎஸ் மாட்டியிருக்கோம். யூபிஎஸ் மாட்டியாச்சுன்னா கரண்ட் போனதே நமக்கு தெரியாது. ஒரு செகண்டில், ஒரு நொட்டியில் இந்த கரண்ட் போனாலும் அடுத்த கரண்ட் நமக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். யாருக்கு? நமக்கு. ஆனால் இதுபோல் நீதிமான்கள், செம்மையானவர்களுக்கு இருள் தெரியாமல் வெளிச்சம் என்ன செய்யுமா? வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும், நல்லா இருக்கணும். செம்மையானவர்களுக்கு இருளே வந்தாலும் அதை எதை ஆக்கி விட்டுருவார்? வெளிச்சமாக்கி விட்டுருவார். புரியுதா? இப்போ பாருங்க, செம்மையானவரை வாழ்கிறதுனால என்ன பிரயோஜனம்? இருள் வர விட மாட்டார். இருள் எதுக்கு அடையாளம்? பிசாசுக்கு அடையாளம். இருள் எதுக்கு அடையாளம்? பிசாசுக்கு அடையாளம். பிசாசுக்கு அடையாளம் இருள். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி, கொலோசியர் 1:13. அப்போ இருள் என்பது எதை காட்டுகிறது? பிசாசை காட்டுகிறது. பிசாசனுடைய இருள் நம்மக்கிட்ட வர விடாம நம்மளை கர்த்தர் வெளிச்சம் என்கிற இயேசு இருந்து நம்மளை பாதுகாக்கிறவர். சில விசுவாசி இருக்காங்க பாருங்க, ரொம்ப பயப்படுறாங்க பிசாசு. நம்ம பிசாசத்தை விட்டுட்டு வந்துட்டோம்ல, இன்னும் எதுக்கு பிசாசுக்கு பயப்படணும்? ஒரு விசுவாசம், பாஸ்டர் எப்படின்னே தெரில பாஸ்டர், எங்கள் வீட்டுக்குள்ளே எது வந்து கிடக்கு? எலுமிச்சம்பழம் கிடக்கு பாஸ்டர், குங்குமம் தடவி இருக்குது பாஸ்டர், மந்திரிச்சதை தான் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இந்த பக்கத்து விட்டு சனியம் பண்ணுற அநியாயம் பாஸ்டர், அதுக்கு அந்த அசுத்தாவி மை செய்வனை செஞ்சுக்கிட்டு தெரியுதுங்க, அதுக்கு தான் கொண்டு வந்து ஏதோ பண்ணி எங்கள் வீட்டுக்குள்ளே போட்டுட்டாங்க பாஸ்டர். நீங்கள் வந்து ஒரு ஜபத்தை பண்ணி தண்ணி தெளித்து விட்டுருங்க பாஸ்டர். என்ன நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நான் போகலை, நான் எப்படி கொடங்கி, நான் லேட்டு கொடங்கி. அடுத்த நாள் சொல்கிறாங்க, அடுத்த வாரம் வரும் பாஸ்டர், நீங்கள் போன வாரமே வர சொன்ன, இந்த வாரம் பார்த்தியாலா விபூதி பொட்டலம் போட்டு போயிருக்கு, வீட்டுக்குள்ளே கிடக்கு பாஸ்டர் விபூதி பொட்டலம். என்ன செஞ்சேன்னு
அப்படியே விளக்க மாற்றிக்கிட்டே தள்ளி கொண்டு குப்பையில் போட்டோம் மாஸ்டர். எலுமிச்சம்பழத்தை என்ன விளக்க மாற்றிக்கிட்டே தள்ளி கொண்டு போட்டோம் மாஸ்டர். சரி, நீங்கள் என்ன செய்றீங்க? செம்மையானவர்களே என்ன செய்யணும்? ஒரு நல்ல விசுவாசி புரிதல் இருக்கணும். சாத்தான்னா யார், பேய்கள்னா யார், ஏசப்பானா யார், இது புரிதலோடு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். எதுக்கு எலுமிச்சம்பழத்துக்கு விபூதி பொட்டலத்துக்கெல்லாம் பயப்படணும்? அது என்ன செஞ்சிடும்? அது என்ன வந்துருச்சுன்னு வீட்டுக்குள்ளே கடந்து வந்துருச்சுன்னு இந்த பதட்டம் பதறிய? அதுக்குள்ளே என்னதான் இருக்க போகுது? ஒரு பேய் இருக்கும், இவ்வளோதானே? சொல்லுங்கள். எலுமிச்சம்பழத்துக்குள்ளே என்ன இருக்கும்? ஒரு பேய் இருக்கும். விபூதிக்குள்ளே என்ன இருக்கும்? ஒரு பேய் இருக்க போகுது, இவ்வளோதானே இருக்கும். அது என்ன பண்ணிடும்? அந்த பொட்டலை வந்தாத்தான் பேய் வீட்டுக்குள்ளே வருதுன்னு அர்த்தமா? அது இல்லாட்டா வீட்டுக்குள்ளே வராதா பேய்? சொல்லுங்க. பேய் எப்போ உங்கள் கூட தானே இருக்கு, தெரியாதா இந்த சத்தியம்? பேய் இருக்கு, கூடத்தான் இருக்கு, ஆனால் கிட்ட வர முடியாது, நம்மளை தொட முடியாது. அங்கே தான் வித்தியாசம். உங்கள் வீட்டுக்குள்ளே பேய் இருக்கு, நீங்கள் இங்கே உங்கள் சர்ச்சுக்குள்ளே இருக்குது, உங்கள் பக்கத்தில் இருக்குது, ஆனால் உங்களை நெருங்க முடியாது, உங்களை தொட முடியாது. என் தேவன் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எலுமிச்சம்பழத்துக்கோ விபூதிக்கோ பயப்படாதீங்க. அது ஒன்றும் செய்ய முடியாது, நம்மக்கிட்ட நெருங்கவே முடியாது. கஸ்ஸில் போறிய ஒரு நல்ல பட்டை அடித்து கையிலெல்லாம் பல கயறுகளை மாட்டி இது பண்ணிக்கிட்டு ஷைன்னு ஒரு மஞ்சள் கலரில் அப்படி சிவப்பு கலரில் ஒரு உடுத்திக்கிட்டு வந்து பக்கத்தில் இடம் கிடக்கேன்னு வந்து உட்கார வர்றாங்க. என்ன செய்விய? சனியை முடித்த அந்த பேய் பக்கத்தில் வந்து உட்காந்து அப்படியே திசையை திருப்பிக்கிட்டு அதனால் பார்த்தாலே பயந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு வந்துடுவாங்க. எதுக்கு பயப்படணும்? பைபிள் என்ன சொல்லுது? பிசாசுக்கு ஏய் பிசாசை எந்திரி அப்படி சொல்ல முடியுமா? எதிர்த்து நிற்க சொல்லிக்கிறேன். ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கூட யார் இருக்கா? ஏசு இருக்கிறார். எலுமிச்சம்பழத்தை பூரா கொண்டு வந்து கொட்டினாலும் நம்மளோட ஏசு இருக்கிறார். குங்குமத்தை பூரா கொண்டு வந்து கொட்டினாலும் ஏசு கூட இருக்கார். ஊதிய பூரா கொண்டு வந்து கொட்டினாலும் கூட ஏசு இருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, சேதப்படுத்த முடியாது. ஏன்னா இயேசு கூட இருக்கிறதுனால் உங்களை எதுக்கு நெருங்கவே முழு மந்திரவாதி வந்து சேர்ந்து செய்வனை செஞ்சாலும் ஒன்று ஏன்னா என்ன மாரி செஞ்சிட போகிற ஒரு ஆவியை விடுவான், அவ்வளோதானே. அது கிட்ட வந்தால் தானே அது மேட்ரு. அது கிட்டவே நெருங்க முடியாது. உங்களை சுற்றிலும் கர்த்தர் என்ன வச்சிருக்காரு? இதை புரிஞ்சுக்கிட்டா எந்த பேய்க்கும் பயப்படவே மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எந்த பேய்க்கும் பயப்பட மாட்டீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் செம்மையானவர்களை சொல்லுங்க ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். எது செம்மையானவர்கள்னால் அந்த தன்னுடைய வாழ்க்கை முறையை செவ்வைப்படுத்தி கொண்டு நம்முடையதான வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை செவ்வைப்படுத்தி கொண்டு வாழுகிறவர்கள் செம்மையா. அவர்களுக்கு இருளே வந்தாலும் என்ன செஞ்சிடும்? வெளிச்சமாக மதிக்கும். ஆமே. சரி, ஐயோ இன்னொரு பாயிண்ட்டு சொன்னேன், உங்களுக்கு சொல்ல நேரம் இல்லை. சும்மா வாஸ்து மட்டும் விடுறேன், அடுத்த வாரம் வேறமா சொல்கிறேன்னு. வாசிங்க 115 சங்கீதம். சங்கீதம் 13 கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் என்ன செய்வாராம்? ஆசீர்வாதம். அடுத்து 4வது எப்படிப்பட்ட கிறிஸ்தவனை ஆசீர்வதிப்பார்? முதல்ல சொன்னேன் நீதிமானாய் இருக்கிற இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பார். 2வது சொன்னேன் தாராளமாய் கருணை கண்ணனாய் உதவி செய்கிற கிறிஸ்தவர்களை ஆசீர்வதிப்பார். 3வது சொன்னேன் செம்மையானவர்களை அப்ரைட் பர்சன் செம்மையானவர்களாக இருக்கிற கிறிஸ்தவர்களை ஆசீர்வதிப்பார். இப்போ சொல்கிறாரு கர்த்தருக்கு பயப்படுகிற கிறிஸ்தவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிறதுல 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று சிறியவர்கள், பெரிய. அப்போ சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட அதுக்கு எதுக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும். அதுதான் சண்டே கிளாஸ்க்கு அனுப்புங்கன்றோம். வீட்டிலே நம்ம பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளாக இருந்தால் கூட அவர்களை கடவுளுக்கு பயப்படும் பயத்திலே வளர்க்க வேண்டும். ஆமென். உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுதா?
அதுங்க ஜெபம் பண்ணுனா ஜெபம் பண்ணுதான் பண்ணாதுங்க. போ மம்மி அப்படின்வாங்க. முடியாது டேடின்வாங்க. தைரியமாக எதிர்ப்பாங்க. எப்படி நீ தானே என்னை கெஞ்சன, அப்புறம் சாப்பாடு ஊட்டுறப்போ என்னை கெஞ்சுறதுக்கு நீ தானே வரணும் அப்படின்ற தைரியத்தில் அதுங்க அப்படி ஒரு மாதிரி சிலுப்புங்க. ஆனாலும் ஜெப விஷயத்தில், பைபிள் வாசிக்கிற விஷயத்தில், சர்ச்சுக்கு போகிற விஷயத்தில் அந்த பிள்ளைகளுக்கு தெய்வ பயத்தை ஊட்ட வேண்டியது நம்முடைய கடமை. சோறை மட்டும் ஊட்டினா போதாது, உருட்டி உருட்டி பருப்பு போட்டு நெய் ஊற்றி அப்படியே உருட்டி உருட்டி அதுகளுக்கு ஊட்டி வளர்க்குறோமே, அதுகளுக்கு இப்படி சோறை ஊட்டுறது முக்கியம் இல்லை. எதையும் ஊட்டணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும். முழங்கால் போட வச்சு பழக்கணும், வசனத்தை சொல்ல வச்சு பழக்கணும், பைபிளை எடுத்து வாசிக்க பழக்கணும். இப்படி நல்ல நம்முடைய பிள்ளைகளை தெய்வ பயத்தில் நாம் வளர்க்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும். அப்போ சிறியவர்களுக்குரிய பயம் வேற, பெரியவங்களுக்கு அதுக்கேற்றபடி நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். இப்படி கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதித்து அவன் பேரை சொல்லுங்க பெருமைப்படுத்தும். இந்த சின்ன பிள்ளைகள் நல்லா கர்த்தருக்கு பயந்து இருக்க நல்ல படிப்பு வரும், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கும், அதுக்கு பேர் மேலே வரும், எல்லாரும் சொல்கிற அளவுக்கு அதுக்கு பேர் வெளியே வரும், ரேங்க் எடுப்பாங்க. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்களுக்கு கோல்டு காலேஜ்னால் மெடலிஸ்ட்டாக வருவாங்க, கோல்டு மெடலிஸ்ட்டாக வருவாங்க. எல்லாத்திலும் அவங்க பேரை, ஏன்னா கர்த்தருக்கு பயப்பட அவங்க பேரை என்ன செஞ்சுக்கிட்டே வருவார்? பெருமைப்படுத்தி கொண்டு வருவார். அப்போது நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? மணி இவ்வளோ நேரம் ஆச்சு, திருவிருந்து எடுக்கணும். மீதி அடுத்த வாரம் பார்ப்போன்னே. சரி, அடுத்த வாரம் பார்ப்போம். திருவிருந்துக்கு நேரம் ஆயிடுச்சு. எல்லோரும் எழுந்திருப்போம். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா.